உட்காரியா? வேண்டாம், நிக்கிறோம் சார். நிக்கணுமா? இருக்கு சார். பரவாயில்ல, 2-3 நாள் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த ட்ரெஷரிக்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் சார். சொல்ல வேண்டிய இல்ல, நீ சொல்லுங்க. என்னையா சார், உங்களை அன்னைக்கு யார் சார் காப்பாத்துனது? செல்வமணியா? நாம நினைச்ச மாதிரி அவன் மோசமான ஆள் இல்ல, நல்லவன் சார். அப்படிலாம் உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வரேன் சார். ஏம்மா விளக்க யாரா இங்க மாட்டினது? ஹலோ, நான் எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. வேணும்னா நானே நேர்ல வந்து உன்னை பாக்குறேன், போதுமா? இறங்க இறங்க, எல்லாம் சீக்கிரம் இறங்க. வாமா வாமா, சீக்கிரம் வாமா, இறங்குப்பா. இறங்கிச்சா? யாரு? நான் தான் அம்மா. நீ வரும்போது யாராவது பார்த்தாங்களா? இல்லப்பா. எத்தனை நாள் தான் நீ இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்ப? அந்த கேஸ்ல தான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க? அந்த எஸ்ஐ கண்ணுல மாட்டாம இருக்கதான். ஆமா, நீ தான் ஒண்ணுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எனக்கு அது என்னன்னு தெரியணும். இப்ப என்னால சொல்ல முடியும். பணம் எங்க கொண்டு வந்தியா இல்லையா? உண்மையை சொல்லுடா, என்ன விஷயம்? அம்மா, வெறும் கையோட தான் வந்தியா? போ, கிளம்பு. இருப்பா. எங்கடா செல்வமணி? அவர் இங்க இல்ல. எங்க போயிருக்கா? அத உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? இவன் 10ஆம் கிளாஸ்ல 5 அரியர் வச்சிருக்கான், அந்த திமிர்ல பேசுறேன். எங்கடா போனாங்க? சத்தியமா அவர் எங்க போனான்னு தெரியாது சார். சத்தியமா என்கிட்ட சொல்லிட்டு போலாம் சார். என்ன யாருக்கிட்ட? நல்ல வேலை, எனக்கு கோவரத்துக்குள்ள கிளம்பிட்டாரு. நீ எதுக்கே மறுபடியும் வந்த? சார் உள்ளதா இருக்காரு, நீ கிளம்பு. உடம்பாதையா, உங்க சாரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வழி எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒளிஞ்சிருந்து அடிக்க தானே தெரியும். ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து அடிக்கணும்னு. முதல்ல ஒளிஞ்சிருந்து அடிக்க வேண்டியது, அப்புறம் காப்பாற்ற வேண்டியது. நல்லா இருக்க. இதுக்கு மேல நீ நாடகம் ஆடினாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உள்ள இருக்கிறவனை வெளியெடுக்கிறது நடக்காது. பரவாயில்ல, உஷாரா இருக்கீங்க. ஆமா, நீ அந்த கேசவனோட ஆள் தானே? நிறுத்துறா. அந்த புறம்போக்கி இப்ப எங்க இருக்கான் சொல்லு. தோ என் பேக்கெட்ல இருக்கான், எடுத்துக்கோ. கொண்டு வரேன்டா. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவனை வெளியே கொண்டு வந்துட்டு தான் வருவேன். இதை சொல்லதான் என்ன தேடினீங்களா? உள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வர நான் எந்த அவசியம் இல்லை. சார், இந்த பக்கம் சார். இங்க ஒரு ஆளு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு நான் ரூம்குள்ள வந்தப்போ இங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் முகத்தை மூடிட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் ஓடிட்டான். இல்ல, என்னையாச்சு? ஓடிட்டான் சார். நீங்களா எதுக்கே இருக்கீங்க? அது சரி, லாக்அப்ல இருந்தவனே வெளியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே? வாங்க ஐயோ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு இல்ல, என்னைக்குமே பருத்தியூர் ராஜு உங்க வீட்டுக்கு வந்ததில்ல. அதான் நான் போலீஸ் கிட்ட அன்னைக்கு எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே. அது போலீஸ் கிட்ட சொன்னது. கோர்ட்ல என்ன சொல்லணுமோ அதை தான் இப்ப உன்கிட்ட சொன்னாரு. உண்மையை மாத்தி சொன்னா போலீஸ் என்ன சும்மா விட்டுருமா? மாத்தி சொல்லலன்னா நாங்க உன்னை சும்மா விட்டுருவோமா? யார் கையால சாவணும்ங்கறத முதல்ல நீ முடிவு பண்ணு. சொன்னது புரிஞ்சதா மாவல? யார்கிட்ட? உன் பையனும் செத்து போன அந்த பொண்ணும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவன நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுதுன்னு சொல்லிருக்கான். நிறைய பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு உன் பையன் என்ன பெரிய மன்மதனா? ஒரு 18 பேர் இருப்பாங்களா மாவல? யார்கிட்ட? அதெல்லாம் அவன் சும்மா பந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. உன் பையன் இப்ப எங்க இருக்கான்? போலீஸ்க்கு பயந்தறதே இல்ல. அவன் எதுக்கு போலீஸ்க்கு பயப்படுறான்? அவன் மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்குல்ல மாவல? யார்கிட்ட? அவன் தானே அந்த பொண்ணை கொன்னு தூக்கி எறிஞ்சது. அந்த வக்கீல் கங்காதரனோட கொடுக்கு ஒருத்தருக்கான லெட்டர் எழுதின சாட்சி. அவன் பேர் என்ன? முருகன்.
தம்பி அவனை முதல்ல தூக்கு. தூக்கிடுவான். போலீஸ் கிட்டயோ கங்காதரன் கிட்டயோ நீ என்ன போய் வேணா சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கோர்ட்ல என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஐயா கைய முறுக்காதீங்க. அந்த வீட்டு பக்கம் மட்டும் நான் போனதே இல்ல. பருத்தியூர் ராஜுவே அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இனிமே மாத்தி சொன்ன. ஐயோ இல்ல சொல்ல மாட்டேன். அடிக்கலையா? இல்ல அடிக்கலையா? முருகா என்னடா ஆச்சு உனக்கு? பதில் சொல்றா. அன்னைக்கு என்ன ரோட்ல தடுத்து நிறுத்தி மிரட்டினாங்கல்ல, இதுவும் அவங்க வேலைதான். ஆரம்பிச்சிட்டானுங்களா? என்னால முடியல. ரெண்டு பக்கமும் வாசிட்டானுங்க. சொன்னா நீங்க அடிக்கிறீங்க, சொல்லன்னு அவங்க பொழக்கிறானுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வைக்காதீங்கன்னு. சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. சம்பவ இடத்துல ராஜுவா நான் பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்ல மாத்தி சொல்லணும்னு சொல்றானுங்க. அப்படி இல்லன்னா இல்லன்னா எனக்கு சங்கு ஊதிடுவானுங்க. இல்ல அந்த பொய் கேஸை ஜோடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். உங்க கூடவே இருந்ததுக்காக இப்ப இவர் நிலைமையை பாருங்க. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. எழுதுற வேண்டியதுதான். எடு. கோட்டையா கேட்டேன், கம்ப்ளைண்ட் எழுத பேப்பர் கேட்டேன். ஏய். எங்க போயிட்டு வர? நான் டவுன் வரைக்கும் போனேன். அதுக்கே இவ்வளவு யோசனை? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போன உன் பையன் திரும்பி வந்துட்டானா? வந்துட்டு திரும்பவும் போயிட்டான். எங்க? தெரியல சார், வேலை விஷயமா போனா. நீ உன் பையனை பார்க்க தானே டவுனுக்கே போயிட்டு வர? இல்ல சார். போய் சொல்லாத. டவுன் எங்க இருக்கா? சத்தியமா சொல்றேன் சார், அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மறைக்காத. அவனா சரண்டர் ஆயிட்டா சாட்சி ஆயிடுவான். அவனை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். சார் அப்படி அவன் என்னத்த தப்பு செஞ்சான்? எந்த தப்பு செய்யலனா எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான்? வணக்கம். மன்னிக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஜீப்பை பார்த்ததும் அப்படியே இறங்கி வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கங்க. சும்மா கும்முன்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார் என் மகளை ரோட்ல மறிச்சு அவன் மிரட்டினதை கூட நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஸ்கலுக்கு உங்களை மாதிரியே முழுன்னு அழகான முகம் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன சிம்பத்தி வந்துருச்சு. அப்போ உங்க அப்பா பேர் போன கோயம்புத்தூர் தானே உங்க அப்பா? செக்ஷன் 121 படி எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல? ஓகே, முடிவை நான் எடுத்துக்கிறேன். நீங்க மலையறங்க. நான் போகணுமா? வெடுனா ஸ்டேஷன்ல இடம் இருக்கு, வாங்க. ஐயோ வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்க. எங்க அப்பா எந்த ஊருக்காரன கண்டிப்பா தெரியும். வேண்டவே வேண்டாம். போயிட்டு வரட்டுமா? வண்டி எடுறா. ஏய் கதை தர. யாரே உள்ள? கதை தரேன்னு சொல்றல்ல. கதை தரையா? உள்ள யாரையும் காணுமே. சார் வீடு பூட்டி இருக்கு சார். தப்பிச்சிட்டானுங்களான்னு பாருங்க. ஆனா உள்ள துணிமணி எல்லாம் இருக்கு சார். உட்காரு. சார் குட் மார்னிங் சார். என்னைய உதறது? சார் உள்ள அவன் தான் சார். அவன் தான் சார் உள்ள. போய் பாருங்க சார். தெளிவா சொல்லி தொடங்கய்யா. நீங்களே. ஐயோ நான் ராஜாமணி, USP கிரைம் பிரான்ச், சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். இவர் தாமஸ்.
செல்வமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ். இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நிறைய கேள்விகளும் சந்தேகமும் உங்க மனசுல இப்பவும் இருக்கும். சரியான நேரத்துல உங்க சந்தேகம் தீந்துரும். சார், பத்ராங்கிற பொண்ணோட மரணத்தை பத்தி விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம். அது சம்பந்தமா நீங்களும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க. அதே கேஸை விசாரிக்க தான் நானும் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க இல்ல யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். உறதை கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? கங்காதரனோட பேச்சை கேட்டு பருத்தியூர் ராஜுவை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார்? நோ நோ நோ, நெவர். ஊருக்காரங்க பேசுறத வச்சு மட்டும் நாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறது இல்லை. அதே மாதிரி பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வர நாங்க ஆடின நாடகத்தை நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த ரவுடி கெட்டப்புல நாங்க எல்லாரும் இங்க இருந்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நாங்க அந்த ரவுடி கெட்டப்ப கலைச்சிட்டோம். இருந்தாலும் எதுக்கு சார் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சார். நீங்க யார் என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். நத்திங் டு worry. நீங்க இது வரைக்கும் உங்க கடமையை தான் செஞ்சிருக்கீங்க. என்ன பிரகாஷ்? கரெக்ட் சார். நம்ம ரவுடி வேஷத்துல கலாட்டா பண்ணாலும் அவர் டியூட்டில கரெக்டா தானே இருந்தாரு. அப்புறம் பின்னாடி இருக்கவங்க அட்டகாசம் தான் தாங்க முடியல. ஓகே, நாங்க வரோம். கடவுளே நேரா வந்து உதவி கேட்டா கூட அவர்கிட்ட இருந்து கூட 500 ரூபாய் புடிங்கிருவல்ல? அது என்னோட ஃபிக்ஸட் ரேட் சார். ஆமா, நீ என்ன சொன்ன? ஃபிக்ஸட் ரேட்டா? இதோட நிறுத்திடுறேன். அந்த 500 1000 ரூபாய் கூட திருப்பி கொடுத்துறேன். ஆனா இதோட பிரச்சனையை முடிச்சிருங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அப்ப நீ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, கொடுக்கவும் செய்யற. ரெண்டுமே தப்பு சார். இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன கவுப்பீங்க நான் எதிர்பார்க்கல சார். என்ன சொல்லி அவன என்ன எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விடுங்க சார். இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். பார்க்கலாம். ஒன்னு பண்ணட்டுமா? பேசாம டிஸ்மிஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். உண்மை சொல்லணும்னா என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல சார். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக புரிஞ்சிடும். அப்புறம் நாங்க தான் விசாரிக்கிறோம்னாலும் நீங்களும் எங்க கூட இருக்கணும். என்ன கண்டிப்பா வேணும் சார். நான் இருப்பேன் சார். ஓகே தான். அப்புறம் அந்த பூட ஜாமீன் அப்ளிகேஷனை போலீஸ் சைட்ல அப்ஜெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப நாளா ஸ்டேஷன்லயே இருக்கான்ல. ஆனா அது அப்புறம் இன்னும் நான் சொல்ல வரல. புரியுது சார். ஓகே ராஜா, பாய். சத்தியமா சொல்றேன், என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற சார்? இல்ல, இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார். இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான். இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்தவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கும் பருத்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ஆள் மாறாட்டம், ஸ்மூத் கேஸ், செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம். கிரைம் பிரான்ச்ச ஒரு கலக்கு கலக்கறம் பாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு நடக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. முதல்ல அவன் ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா முதல்ல போலீஸ் வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு வந்த சந்தேகம் தான் அந்த நேரத்துல எனக்கும் வந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி வேஷம் போட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றாங்க. எப்பவும் சிபிஐ ஆளுங்க தான் வந்து குட்டையை குழப்புவாங்க. இப்ப கிரைம் பிரான்ச் வேற. அவங்க விசாரணைக்கு நான் உதவி செய்யணுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கிறவங்கள. என் தலையில இருந்து தொப்பிய போனாலும். ஹலோ, நான் ராஜாமணி. சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சார், நான் வைஃபோட எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போனோம். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்க வேண்டாம் ராத்திரி வர வேண்டாம், காலையில வந்தா போதும். ஓகே ராஜன். ஓகே சார். ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன். சார், அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். இவங்களாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே, கூடவே இருந்த அவங்க என்ன ஹெல்த். ஓகே சார்.
முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கதான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது இல்ல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூறல் போட்டுச்சு, அவ்வளவுதான். சார் சுசிலா வீட்டுக்கு பாத்தீங்க ஷார்ட் கட் சார். அப்ப அடிக்கடி நீ அட்டெண்டன்ஸ் போடுறேன்னு சொல்லு. சார் நான் அந்த மாதிரி ஆளு இல்ல சார். ஒன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல்ல? ஆமாமா, எப்பவாவது ஒரு தடவை. பிரகாஷ் சார். சார் சார். வணக்கம் சார். நாங்க கிரைம் பிரான்ச்சை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால நீங்க பயப்படாம உண்மை என்னன்னு சொல்லுங்க. சரிங்க சார். எங்ககிட்டயும் போலீஸ் கிட்டயும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை தானே? பருத்தியூர் ராஜு அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி தான் சார் கேக்குறேன். சார் அன்னைக்கு நான் மிரட்டல ஒரு உண்மையை சொன்னீங்க. என்ன நிறைய பொண்ணுங்க லவ் பண்றாங்கன்னு. அவங்கெல்லாம் யாரு? எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பொய் சொன்ன? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்க பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மயன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். ஓவர் அந்த வயசுல சொல்லு. எங்க ஊர் பொண்ணு எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியும் தெரியும். ரொம்ப குறும்புக்காரரு நீங்க. கெட்டப்புல அசத்துறீங்க போங்க. உங்களை சனியான தமாசா தான் சார் சொன்னேன். ஆனா உங்க மூஞ்சிய பார்க்கும் போதே ஒரு கலை தெரியுது. என்ன? ஒரு பெரிய ஐஜியா இருப்பீங்க. நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்க. பார்த்தாலும் ஒண்ணு தெரியுது. என்ன? சுத்தமான திருட்டுக்கள். அப்படியா? என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. அத உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட சொன்னது போதாதா? போதாது. புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ ஹரா. பழனி ஆண்டவனே சரணம் ஐயப்பா. அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே நான் கண்டுபிடிச்சேன். என் முகத்துல போலீஸ் சாயல் இருக்கு. நேரா பார்த்து பேசு. உங்க முதலாளி கங்காதரன் பக்கத்துல இருந்தா நீங்க போய் சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கேளுங்க. அன்னைக்கு பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனத நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதல. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்ப என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை கார்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லியா? யோ சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான். ஆனா அவ ஏறல. அவ்வளவுதான் சார் நான் பார்த்தேன். மீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனா யாரது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு? தெரியல சார். இங்க வாயா. என்ன? அந்த ஆள் யாரு? யாரு? கண்ணு மங்களா தெரியுது. கண்ணு தெரியலையா? இல்ல சரியா பிடிபடல. கொஞ்சம் கிட்ட வாயா. யாரியா நீ? எங்க அந்த பக்கம்? இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தாராளமா தெரியும். இது நம்ம ரமணன் கங்காதரன் சார் குமாஸ்தா சார். இவன் என் கூட தான் வந்தான். எதுக்கு? சும்மா ஒரு துணைக்கிட்டேன். ஐயோ ஐயோ.
நான் ஒருத்தரை பார்த்தேன். யார? எங்க சித்தியும் ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த திருடனும் நெருக்கமா இருந்ததை நான் பார்த்தேன். நீ எங்க வச்சு அவங்கள பார்த்த? நம்ம ஊர் எல்லையில இருக்கிற பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அங்கதான் பார்த்தேன். அந்த இடத்துல என்ன? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நெருக்கமா இருந்தாங்க. அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிடுறேன் சார். கேசவ் சொல்லு. சொல்றேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசா ஒன்றும் தேரல. அங்க கிடைச்சது 3-4 ஜோடி ட்ரெஸ்ஸு, ஒரு மொபைல் ஃபோனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடைச்சது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமா உள்ள வீட்டுக்கு சார்.
புறம்போக்கு. என்ன விளையாட சார் ராஜன்? சாரி ப்ளீஸ். சார் மிரட்டி புடுங்கின நகையை நீ ஏன் கொண்டு போல? ஏதோ அவ முகத்தை பார்த்தா பாவமா இருந்தது, என் மனசு கேட்கல, அதான் வச்சுட்டு வந்துட்டேன் சார். வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க, ரைட்? பார்த்தேன் சார், பல தடவை மீட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணுன்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார். முதல்ல நான் போய் கூப்பிடும்போது அவள் என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த ஃபோட்டோவை எல்லார்கிட்டயே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன். ராஜன், மானத்தை வாங்கிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார். அப்புறம் நாங்கள் சந்தோம். பாவம் காலில் விழுந்து அழுதா சார். என்னை இனிமே தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்தது சார். வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை தொடலை சார். இப்போ எப்படி ரெண்டு பேரும் செட் ஆயிட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவள் ரொம்ப பாவம் சார். என்னடா இல்லை, என்ன பாவம்? உன் மேலே அக்கறை இல்லாம தான் அந்த பொண்ணு உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த சார் தலையில் அடிச்சாளா? அது இவர் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது நான் செத்து போயிடக்கூடாதுன்னு, அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்போ உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜனை நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாளா தானே பழக்கம், அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேசவ மறைக்கிற? சத்தியமா சொல்றேன், ஒன்றும் இல்லை சார். சொல்றேன் சார். நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்னை பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல? ஆமா சார். மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க? ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்டா? ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனால தான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட விசாரிச்சு படுத்தாதீங்க. அவ பாவம் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே அவனை லாக்அப்ல வைக்க வேண்டாம், சப்ஜெக்டுக்கு அனுப்பிடுங்க சார். யோ சார். வாயா. ஹலோ சார். அவ மானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமா இருக்கல்ல? ஆமா சார். நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போறதையோ இல்ல மத்ததையோ அந்த பொண்ணு பத்ரா பார்த்துருந்தா? நீங்க சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்து போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு 3வது நாள் நான் திருட போனப்போ தூரமா 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். போ. அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும்னு இல்லை, நம்ப கூடாதுன்னு இல்லை. ஒரு கொலைகாரன் கூட உண்மையை சொல்லிடுவான். ஆனா ஒரு திருடன் உண்மையை சொல்லிடுவான்னு பார்க்க முடியும். ஹலோ, கிடைச்சிருச்சா? குட். நான் இதை வந்துடுறேன். சார், லோக்கல் போலீஸ் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி சசி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டேன். ஓகே, கம். ராஜன் சார், கொஞ்சம் இங்க வாங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் கெட்டப்பு மாற்றிட்டு வந்தோன்னு டைம் வரும்போது சொல்கிறேன்னு சொன்னால? ஆமாம் சார், இப்போ அதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு சார். ஒரு லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸில் இன்வால்வ் ஆச்சு. முருகன் எழுதின நோ அது இல்லை. நான் ஒரு இன்லைன் லெட்டரை பற்றி தான் சொல்கிறேன். பிரகாஷ், அந்த லெட்டரில் கண்டென்ட் இவ்வளோதான். பத்ரா எப்பவும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறவன்னு, தான் லவ் பண்ணுற பையன் தன்னை ஏமாத்திடுவானோன்னு பயமும் துக்கமும் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால பத்ரா தற்கொலை பண்ணியிருக்கலாம். வந்தது மொட்டை கடுதாசி தான். எழுதின ஆளோட பேரோ அட்ரஸோ இல்லை. ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்கிறது இங்கே இருந்தான். மொட்டை கடுதாசியாக இருந்தாலும் அது மேலே இருக்கிற அட்ரஸில் தான் விஷயமே இருக்கு. ஏன்னா சிட்டியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு டிஜிபி ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ சிட்டியிலேருந்து 300 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற இந்த கிராமத்துல இருந்து இந்த பின்கோடை தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதுவும் எழுதினவங்க ஒரு பொண்ணா. இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு விஷயமே புரிஞ்சது. போர்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. லெட்டர் எழுதி வச்ச பொண்ணோட நோட் புக்கு தான் இது. ரெண்டுலேயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட்டில் அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பத்ராவோட லவ்வர் சசி இப்போ கிரைம் பிரான்ச்சோட கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த லெட்டர் எழுதின பொண்ணும் அவனோட லவ்வருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யார் சார் அந்த பொண்ணு? தான் காதலிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிய வரும்போது ஏற்படுற வேதனை, வருத்தம், வெறுப்பு, இதெல்லாம் தான் பத்ராவோட கொலைக்கு காரணமா? இல்லை போலீஸோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசியை எழுதியிருக்கலாம்? அந்த திருடனை விசாரிக்கும் போது என்ன சொன்னான்? மலைக்கு அந்த பக்கம் 2 பேர் நின்று பேசுறத பார்த்தேன்னு சொன்னால. லெட்டர் எழுதின அந்த பொண்ணு யார் சார்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் உங்க போலீஸ்காரங்களும் முகமுடி போட்டவனை துரத்துனீங்களே, அது நான் தான். நான் இந்த நோட் புக்கை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்க குவார்டர்ஸ்க்கு வந்தேன். மாலதி, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் எழுதினது நான் தான். அந்த அட்ரஸையும் பின்கோடையும் உங்க ஃபைல்ல இருந்து தான் எடுத்தேன். எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதின? அது தற்கொலை மாதிரியும் இருக்கணும், என்னையும் யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. நீயும் அந்த சசியை லவ் பண்ணது உண்மையா? ஆமாண்ணா. எவ்வளவு நாளா? கொஞ்ச நாளா தான். அது பத்ராவுக்கு தெரியுமா? தெரியும். நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோம் அவனை மயக்கிட்டா. நான் நேரடியா அவகிட்ட கேட்டப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட மழுப்பிட்டா. ஆனா நான் ஒரு நாள் நேராவே பார்த்தேன். நான் கண்ணால பார்த்தத பத்தி அவகிட்ட கேட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? என்னடி என்ன பத்தி இப்படி கேக்குற? கையெடு. நான் லவ் பண்றது தெரிஞ்சா உன்னை கட்டி பிடிச்சிட்டு நிப்பியா? என்ன லவ் பண்றேன்னு முதல்ல அவன் தானே வந்து சொன்னா. உன்னை பத்தி நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னாண்டி. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன சொல்ற? நான் லவ் பண்றதுக்கு உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. குற்றவாளி செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க சார். நான் ரிசைன் பண்றேன் சார். சாரி டி. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அனாவசியமா விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு. நீ என்ன மன்னிப்பியாடி?
நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இத நான் நம்ப மாட்டேன். இவ அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டியே. என்ன பேச விடு, பேசித்தான் ஆகணும். நீ சும்மாரு. நீ சொல்லு, உங்க அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்தானா நீ முதல்ல குத்தத்தை ஒத்துக்க, அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேன்னு? என்ன கொடுமையான உலகண்டா இது? கொலை செஞ்சத ஹலோ நீ இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, உள்ள மீட்டிங் நடக்குது. கேட்கட்டுமே, எல்லா ஆபீசர் காதலையும் விழணும்னு தான் கத்திக்கிட்டு இருக்க. அண்ணன் தங்கச்சிய கொலைகேஸ்ல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறான். அந்த ராஜுவை காப்பாத்துறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அதுவும் கூட பிறந்த தங்கச்சிய மாட்டி விட்டுட்டு கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த கர்மாந்திரம் முடிச்சவனையும் தப்பிக்க விட்டுருவீங்க, அப்படித்தானே? நாசமா போயிடுவீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வயிறு எரியுது எனக்கு. தேவையான சாட்சி ஆதாரம் இருக்குன்னு தானே முதல்ல அவனை உள்ள வச்சாங்க. இப்ப புதுசா ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் கங்காதர், இந்த பொண்ணு தான் குற்றவாளியா இல்ல நாளைக்கு வேற பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? உங்க இஷ்டப்படி மாத்துவீங்க, யாரும் கேட்க கூடாதா? இனிமே இங்க நின்னு கலாட்டா பண்ணீங்கன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்பா கூட்டிட்டு போமா? வாங்கப்பா நம்ம போயிடலாம். அப்பா இப்போ போறேன், சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக தயாரா இருக்கேன். இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் விட மாட்டேன், செத்தாலும் விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சீங்க? வண்டி எடுறா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? குற்றவாளி அரெஸ்ட் பண்றதுக்கு சார். இங்க லேடி கான்ஸ்டபிள்ஸ் இல்ல, அதான் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். அவங்கள அனுப்பிடுங்க சார். அவங்கள அனுப்பிட்டா வேணும்னா ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். சாரி, நீங்க போங்க சார். தள்ளி விட்டது உங்க தங்கச்சி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவ இறந்ததுக்கு அது காரணம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். புரிய வைக்கிறேன், வாங்க. பத்ரா இறக்கும் போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியும் சார். கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அவ எப்படி உயிரோட வந்தா? இதோ இங்க இருக்கிற மார்க் தான் அந்த சந்தேகத்தை எழுப்பிச்சேன். கீழே விழும்போது இந்த சகதியிலேயோ மண்ணிலேயோ பட்டுதான் இந்த கரை ஏற்பட்டிருக்கும்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். ஆமா சார், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா விவரமான ஃபாரன்சிக் பரிசோதனையில இந்த கரை ஏற்படுறதுக்கு மண்ணோ சகதியோ காரணம் இல்ல, சாணியோட கரைன்னு தெளிவா தெரிஞ்சது. அந்த பள்ளத்தாக்குல எப்படி சார் சாணி இருக்கும்? இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த ட்ரெஸ்ல சாணி கரை வந்திருக்கு. அது எப்படி? அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸோட கரைகளை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. இது யாரோ வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்ததுனால ஏற்பட்டதா இருக்கும் சார். சம்பவ இடத்துக்கு நாங்க மறுபடியும் ஒரு தடவை போய் பார்த்தோம். அப்ப எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. அந்த இடத்துல சாணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அந்த கரை இந்த ட்ரெஸ்ல வந்தது? அதுதான் இன்னொரு ஆங்கிள் எங்களை விசாரிக்க தூண்டி விட்டுச்சு. நாங்க கண்டுபிடிச்சது உண்மையாகணும்னா 2 விஷயங்கள் தெளிவாகணும் ராஜா. ஒண்ணு, மாலத்தை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சா, மறுபடியும் எப்படி கொல்லப்பட்டா. ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஓகே சார். ரெடி சார்.
பிரகாஷ், இங்க லேண்ட் பண்ணும். மூவ் ரைட். டவுன் டவுன் டவுன். ஸ்டாப் 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 ஸ்டாப். இது உங்க பொண்ணோட செயின் தானே? ஆமா சார். பாருங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பத்ரா விழுந்த இடமும் அவ எப்படி தப்பிச்சாங்கிற விஷயமும் இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி. உயிர் பழைச்ச பத்ராவை மறுபடியும் பள்ளத்துல தள்ளி விட்டது யாரு? ரொம்ப தீவிரமா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கொலை சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சது. அதுல டவுட்ஸ் இருக்கு, கெஸ் இருக்கு, கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கிரைம் பிரான்ச்சுக்கு இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும். பத்ராவை கொலை பண்ணவங்கள நாளைக்கு காலையில கோர்ட்ல ஆஜராக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ மிஸ்டர் மணி, கைதிகளோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இந்த கேஸை பத்தின பிரீஃப் நான் கொடுத்த அந்த ஃபைல்ல கூட இருக்கு சார். எஸ், we have gone through it சார். மிஸ்டர் மணி, இந்த கேஸ்ல நிறைய பேரை சந்தேகப்பட்டீங்க, ஒருத்தர் அரெஸ்டும் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அப்படி இருக்க இப்போ நீங்க இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ணீங்க, அதை சொல்ல முடியுமா? ஷூர் சார். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக என்ன காரணம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார். இந்த லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு.
தொடர்ந்து விசாரிச்சதுல இந்த லெட்டர் எழுதினது ஒரு பொண்ணுன்னும் அந்த பொண்ணு இந்த கேஸ ஆரம்பத்துல விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டர் ராஜனோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா என் மனசுல ஒரு டவுட், ஜஸ்ட் அ டவுட், வெதர் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். சொந்த தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக எஸ்ஐ ராஜன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? அதோட வெளிப்பாடு தான் பருத்தியூர் ராஜுவை அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாரா? அட்வொகேட் கங்காதரனுக்கு எஸ்ஐ ராஜன் பணிஞ்சிட்டாரோன்னு தோணுச்சு. லெட் மீ ரிப்பீட் சார், இது எல்லாமே எனக்குள்ள எழுந்த சந்தேகம் தான். எனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருந்ததுனால தான் நேரடியாக நானே வந்து விசாரணை பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மாறு விஷயத்தில் வந்தோம் சார். ஆனால் நாங்கள் சந்தேகப்பட்டது தப்புங்கிறத உணர்ந்தோம். எஸ்ஐ ராஜன் ரொம்ப நல்லவர்னு ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மாறு விஷயம் தேவைப்படல, கலைச்சிட்டோம். இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத பற்றி சொல்கிறேன். எங்களோட விசாரணையில் ஏற்பட்ட விசித்திரமான ஒரு திருப்பத்தில் தான் இப்போ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிற குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா ஒருத்தரோட வாக்குமூலத்தை வச்சு தான் பிடிச்சோம். யார் அது? இந்த கேஸோட 2வது குற்றவாளி. அவரை கூப்பிடலாமா சார்? கண்டிப்பா. தேங்க்யூ சார். ராஜன் ப்ளீஸ். இந்த ஆள் பேர் தான் முருகன். அந்த வக்கீல் கங்காதரனோட ஆளினால். அந்த வக்கீலோட எல்லா முட்டாள்தனத்துக்கும் இவர் உதவியா இருப்பார். சம்பவம் நடந்த அன்னைக்கே பருத்தியூர் ராஜுவை இவர் வீட்டில் வச்சு பார்த்தேன்னு இவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த கேஸே ஆரம்பமாச்சு. ஆனா இவர் சொல்றது பொய்ங்கிற விஷயம் எங்க விசாரணையோட ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க தான் இவரையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு நாங்கள் மறுபடியும் போனோம். அன்னைக்கு பருத்தியூர் ராஜுவை சுசீலா வீட்டுல இருந்து இறங்கி போறத இதே நேரத்துல தானே பாத்தீங்க? ஆமா சார். பாக்கும்போது இங்க நின்னு தானே பாத்தீங்க? ஆமா. இது நம்ம அந்த சின்ராஸோட கடை தானே? ஆமா சார். அப்ப லேசா மழையோட தூறல் போட்டு இருந்தது இல்ல? ஆமா இருந்தது. பிரகாஷ் ஓகே. முருகா அது யாரு? உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊருக்காரன் தான். அப்படியா? அடிக்கடி நீங்க பாக்குறவர் தான். சரியா தெரியலையே. தெரியல? இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். யாரு? ரமணன் குமாஸ்தா. யாரு? இல்ல குமாஸ்தா ரமணன் சொன்னேன். கையில பெட்டி இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சேன். நீங்க வாங்க. வா குமாஸ்தா. குமாஸ்தா இல்ல, பருத்தியூர் ராஜு. நீங்க போலாம். தேங்க்ஸ். என்ன முருகா, அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு போட்டோ விட்டுட்டீங்களா? இல்ல சார், அது வந்து எப்படி உன்னை வச்சே உன்னை பிடிச்ச பத்தியா? அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகப்படுத்தி பாரு. அன்னைக்கு நாங்க தங்கி இருந்த வீட்டுல வச்சு உன்னை விசாரிச்சான்ல. இதை விட வெளிச்சத்துல பட்ட பகல்ல பக்கத்திலேயே நீ குமாஸ்தாவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கே ஒண்ணு இஷ்டம் தெரியுமா? உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராஜுவை பார்த்தேன்னு சொன்னது போய் தானே? அட முரண்டு பிடிக்காம விஷயத்த சொல்லிரியா? நான் பாக்கலீங்க. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பொய் சொன்ன? அந்த வக்கீல் கங்காதரன் சொல்ல சொன்னாரா? அது மரியாதை உண்மையை சொல்லிடு. சொல்றேன் சார். சார் அடிக்காதீங்க. சொல்லு. இப்ப சொல்லிடுறேன்.
இவன் தான் இந்த கேஸ்ல முதல் குற்றவாளி சார். இவனை காப்பாத்ததா பார்க்காத ஆளை பார்த்தேன்னு முருகன் போய் சொன்னாரு. என்னையா? ஆமா சார். சார், இவன் பேர் ரவீந்திரன் அண்ட் ஹி இஸ் போலீஸ் கான்ஸ்டபிள். பட் வேற ஒரு கேஸ்னால இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு. சொல்லுங்க ரவி, இவரை போய் சொல்லுங்கன்னு ஏன் கம்பல் பண்ணீங்க? அதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேனே சார். என்கிட்ட சொன்னது இருக்கட்டும், கமிஷனர் கிட்ட விளக்கமா சொல்லு. என்கிட்ட சொன்ன மாதிரியே ஒண்ணு விடாம எல்லார்கிட்டயும் சொல்லு. அது வந்து சார், சொல்லு ரவி. அந்த திருடன் செல்ல இருந்து தப்பிச்சு போனதுல இருந்து எனக்கு கை காலே ஓடல சார். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் சார். அந்த டென்ஷனை மறக்க நான் ஃபுல்லா குடிச்சேன் சார். என் கூட முருகனும் இருந்தார் சார். 3 நாளுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டாங்க. அதனால இன்னும் ஓவரா குடிச்சேன். கையில அடிச்சிட்டியே. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு முருகா. என் போராத நேரம் அந்த திருடனுக்காக பாவப்பட்டு பெட்ஷீட் எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு விடு. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். இப்ப ஏத்துனதே ஓவரா இருக்கு. மிச்சம் இருந்த பாட்டிலையும் தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் குடிச்சாகணும். இப்ப போய் எங்க வாங்குறது? குமாரசாமி வீட்டுல சரக்கு இருக்கும், போய் வாங்கிட்டு வா. இந்தா சார், நீங்க போயிட்டு வாங்க. நான் போவேன், ஆனா போதையில தள்ளாடிட்டு இருக்கேன்ல. இல்ல, நீ வழக்கம் போல கூட, நான் நாளைக்கு தரேன். என்னைக்குதான் நீங்க? அதான் தெரியுதுல்ல. ஐயோ சாணிய. இது நம்ம வாதியாரோட பொண்ணாச்சே, பருத்தியூர் ராஜு பக்கத்து வீட்டுக்காரு. இவ எப்படி இங்க வந்தா? என்னதான் பண்ணி தொலைச்சிங்க? நீ எனக்கு ஒத்தாசை பண்ணி ஆகணும், இல்லைன்னா 2 பேரும் மாட்டிப்போம். எதுக்கு? நான் எதுவும் செய்யலையே. நீங்க தானே. நான் தான் பண்ண. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரு போலீஸ்காரன்.
இந்த கேஸை எப்படி வேணாலும் மாற்ற தெரியும். நல்லவனை கெட்டவனாக்குவேன், கெட்டவனை நல்லவனாக்குவேன். நீ ஒத்துழைச்சா நாம 2 பேரும் மாட்ட மாட்டோம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை காணன உடனே பிரச்சனை உண்டாகும், சந்தேகமும் வரும். நாளைக்கோ இல்லை நாளைக்கோ பாடி கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு சார். எதை பற்றியும் பயப்படாத. நீ பேசாமல் இருந்தால் போதும். பாடி கிடைச்சாலும் தப்பிக்கிறதுக்கான வழியை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? முடியன்றல சுசீலாவோட வீட்டு பக்கத்துல வச்சு பருத்தியூர் ராஜு இந்த ஆளு பார்க்கலன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அந்த பேர் வருது? கேக்குறாருல, சொல்லியா. அந்த வீட்டுக்கு பக்கத்துல பருத்தியூர் ராஜுவை நான் பார்க்கலங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். இந்த விஷயத்த முருகன் அந்த ஆளுகிட்ட சொல்லியிருக்காரு. மற்ற கதையெல்லாம் ரவி ஜோடிச்சது சார். குமிழி கங்காதரனுக்கும் பருத்தியூர் ராஜுவுக்கும் இருக்கிற பிரச்சனை ரவிக்கு நல்லா தெரியும். அதோட ராஜு எப்போவாவது சுஷீலா வீட்டுக்கு போற விஷயமும் ரவிக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு கதையை உருவாக்குறதா சார் கஷ்டம். அப்படி உருவான கதையை முருகன் கங்காதரன் கிட்ட அதை முடிஞ்ச அளவுக்கு அவரும் பில்டப் பண்ணிட்டாரு. சுசீலா எப்படி இதுல சாட்சி ஆனாங்க? இந்த சுசீலாவோட மகன் ஏன் ஓடி ஒளிஞ்சான்? 2க்கும் டீட்டெயிலான காரணம் இருக்கு சார். பையனை கொலைகாரன் ஆக்கிடுவேன்னு மிரட்டின போது சுசீலாவும் அன்னைக்கு வராத ராஜு வந்ததா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சுசீலாவோட பையன் மறைஞ்சிருந்தது வெறும் ஒரு பயத்தினாலதான் சார். இவர் முதல் தடவை கொலை பண்ணியிருந்தாலும் ஏற்கனவே திருடன்னு பேர் வாங்கிட்டாரு சார். ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறக்குறவங்க இல்லைன்னா அனாதை பணம், அவங்க கிட்ட இருந்து நகையோ பணத்தையோ திருடுறதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளவு நாளா ஏதோ புண்ணியத்துல தான் இந்த ஆள் மாட்டாம தப்பிச்சிருக்காரு. எனக்கு ஒரு பாவமும் தெரியாது சார். அடிச்ச போதையில இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார். கொஞ்ச நாள் உள்ள இருக்க போறல எல்லாம் தெரிஞ்சிடும் சார். குற்றவாளிகளை பிரஸ் கிட்ட காட்டிடலாம்ல? ஷூர் சார். தள்ளி நில்லுங்க, தள்ளுங்க, சொன்ன கேளுங்க ப்ளீஸ். கையடி, அவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிக்க சொல்லுங்க. சொல்லுங்க, கையை கீழே போடியா. ஹலோ. வாவ், எப்போ? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, என்ன ஒய்ஃபுக்கு பிரசவம் குழந்தை? ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார்.